ஓசூர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எல்எஸ் கண்ணன். சீசன்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற கன்சல்டிங் கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. கடந்த 15 வருஷமா ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் கம்பெனிஸ்க்கு கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட 10x growth, அதாவது கார்பரேட் ஆகக்கூடிய பாதையில அவங்களோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாசம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் செஷன், உங்களோட மந்த்லி மீட்டிங்ல, ஒன் டே மீட்டிங்ல நான் உங்களை சந்திச்சு பேச போறேன். டாபிக் கேள்விப்பட்டிருப்பீங்க, வியூகங்களே வெற்றிக்கு வழி. நாம் பிசினஸ்ல எல்லாரோட ஆசை என்ன அப்படின்னா ஒரு பெரிய கார்பரேட் ஆகணும் அப்படின்றதுதான். ஸோ அப்போ கார்பரேட் கம்பெனிக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசமா இருக்கிறது ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ். ஸோ வியூகங்கள் எப்படி வகுப்பது, அதை நம் வெற்றிக்காக எப்படி பயன்படுத்துவது, இதுதான் பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜினா என்ன, எந்த மாதிரி இடத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலாம், எத்தனை வகையான ஸ்ட்ராட்டஜி இருக்கு, என்னென்ன ப்ராப்ளத்துக்கு என்னென்ன வகையான ஸ்ட்ராட்டஜிக் டூல்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். முதல் பாயிண்டா ஸ்ட்ராட்டஜி பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன். அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ். நம்ம பிசினஸுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் இருக்கணும், எதற்காக ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தணும். அப்ப முதல் என்னோட ப்ரையாரிட்டி என்ன, அதற்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி பயன்பட போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்த கட்டமா ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க இல்லையா, அகர முதல எழுத்தெல்லாம். நான் என்ன சொல்றேன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஹேண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் முதற்றே ஸ்ட்ராட்டஜி, அப்படி ஒரு டூல் இருக்கு. அதை பயன்படுத்தி நம்ம விற்பனை இலக்கில் இருக்கக்கூடிய அதிகப்படியான விற்பனை எங்கிருந்து வரும் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததா 12 ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்சஸ். நாம் உறங்கிக் கொண்டு இருக்கும் போதும் நம்ம நிறுவனத்தின் மேல உறங்காமல் ஒரு 12 ஃபோர்சஸ் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கு. அதனால நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மாத்திக்கிட்டே இருக்கு, இல்ல பாதிக்கப்பட்டுட்டே இருக்கு. அது என்ன ஃபோர்சஸ், அதை முன்கூட்டியே நம்ம கணிக்க முடியுமா, அதை பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி இந்த வருஷம் அல்லது அடுத்த 3 வருஷங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி டிஃபைன் பண்றதுன்னு பார்ப்போம். 5 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ரெவென்யூ மேக்ஸிமைசேஷன். ஒரு ரிமோட் கண்ட்ரோல்ல நம்ம விளையாடுறோம், ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னா அதுல ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஜாய்ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதுல இருக்க ஒரு 5 பட்டன், அதை வச்சு நம்ம காரை முன்னாடி அனுப்பலாம், பின்னாடி அனுப்பலாம், இந்த மாதிரி கேம் விளையாடுறோம். அந்த மாதிரி நம்ம பிசினஸ்ல விற்பனையை அதிகப்படுத்துவதற்கு பட்டன்ஸ் இருக்குமா அப்படின்னா இந்த 5 பட்டன் நமக்கு ஏற்கனவே இருக்கு. அது என்ன 5 பட்டன், அதை எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். அடுத்த கட்டமா சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி. விற்பனை இலக்கை அதிகப்படுத்த என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், சேல்ஸுக்கு மட்டும், சேல்ஸ் டீம் மட்டும் பயன்படுத்துற மாதிரி ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கு. அடுத்தது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டிங்னா என்ன, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்ன்றத டீடைலா பேச போறோம். அடுத்ததா வந்து ஒரு ஃபேன் மாடல். ஏன்னா வாடிக்கையாளருக்குன்னு ஒரு ஜர்னி. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கஸ்டமர் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம தான் சிரமப்பட்டு அந்த ஆர்டரை சப்ளை பண்றோம் அப்படின்னு பாக்குறோம். ஆனா நமக்கு ஆர்டர் கொடுப்பதற்கு முன்னாடியே, நம்மள அவங்களுடைய சப்ளையரா சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சில தடைக்கற்கள்லாம் தாண்டி வர வேண்டியிருக்கு. அப்போ கஸ்டமரும் ஒரு சேல் அல்லது ஒரு பர்ச்சேஸ் பண்றதுக்கு எஃபர்ட் எடுக்கிறாரு. அந்த எஃபர்ட் என்ன, அந்த எஃபர்ட்டுக்கு என்ன பரிசு கிடைக்குது, அந்த டிரான்சாக்ஷன் ஹாப்பியா இருந்தா கஸ்டமர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு, டிரான்சாக்ஷன் அன்ஹாப்பியா இருந்தா கஸ்டமர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு. இதுதான் ஃபேன் மாடல் அப்படின்ற ஒரு மாடல் பார்க்க போறோம். அடுத்த கட்டமா ஸ்ட்ராட்டஜிக் ரிவ்யூஸ். என்ன இடைவெளியில எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை யார் கூட உட்காந்து நம்ம ரிவ்யூ பண்ணணும், அப்படி ரிவ்யூ பண்றதுனால நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி பல மடங்கு வளர போகுது, அதனால பலன் நமக்கு எப்படி கிடைக்க போகுது, இதை பார்க்க போறோம். இதுதான் என்டையர் டேவோட ஷெட்யூல். அப்போ ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு ஆரம்பிச்சு அந்த ஸ்ட்ராட்டஜியை என்ன ஃப்ரீக்வன்சில எப்படி ரிவ்யூ பண்ண போறோம், அந்த ஸ்ட்ராட்டஜில இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன, இதுதான் டோட்டலா பார்க்க போறோம். சோ நீங்க தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேசிக் விஷயங்கள் இதுல நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு நம்மளோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா கால்குலேட் பண்ணி ஒரு அப்ராக்சிமேட்ல எடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நம்ம ஒர்க் ஷாப்ல கால்குலேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, உங்களுடைய கடந்த 60 மாசத்துக்கான சேல்ஸ் ரெவென்யூ, மாசம் உங்களோட சேல்ஸ் ரெவென்யூ எவ்வளோ அப்படின்னு ஒரு எக்ஸல் ஷீட்ல கொண்டு வந்தீங்கன்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும். இதை தவிர உங்க காம்படிட்டர் லிஸ்ட் இருந்தாலும் பெட்டரா இருக்கும். யாரெல்லாம் உங்களோட டைரக்ட் காம்படிட்டர்ஸ், இந்த லிஸ்ட். கடைசியா வந்து நம்மளோட கஸ்டமர் செக்மெண்டேஷன். நீங்க ஏற்கனவே பிஎம்சி பண்ணியிருந்தீங்கன்னா அதுல கஸ்டமர் செக்மெண்டேஷன் இருந்தால் அதை கொண்டு வாங்க. எதுவுமே இல்லைனாலும் கவலை இல்லை, குயிக்கா ஒரு 2-3 சாம்பிள்ல நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா போகலாம், கொண்டு வரல கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு தாராளமா போகலாம். ஸோ முடிச்சுட்டு போகும்போது கம்ப்ளீட்டா நம்மளோட இந்த வருஷம் அடுத்த 3 வருடங்களுக்கான வியூகம் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டா எல்லா பிசினஸ்க்கும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றத என்னோட எதிர்பார்ப்பு. அதுதான் ப்ரோக்ராம் அப்ஜெக்டிவ். ஓகேவா, சந்திக்கலாமா?